விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று துரை வீட்டில் தீண்டாமல் திரும்புது காற்று நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. என்னதான் நடக்குது நம்ம லைஃப்ல? இன்னைக்கு தான் ஸ்கூல் ரீஓபன் பண்ணிருக்காங்க. வந்த முத நாள்ல இருந்தே எனக்கு இவ்ளோ திங்கிங். நேத்து ஏன் அப்படி நடந்துச்சு ஹாஸ்பிட்டல்ல? சத்தினா பையன் அவ்வளோ எமோஷனல் ஆனாங்க. குட்டி, நமக்கு ஏதாவது புரியுதா? இல்ல என்னதான் நடந்துட்டு இருக்கு? இவ்வளோ நாள் நம்ம சத்தியம் பாஸ் கிட்ட பேசியிருக்கோம். ஆனா நேத்து அவர் நடந்துக்கிட்டது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சுல. நான் குட்டின்னு வாய் திறந்து என் பேரை ஒரு நாள் கூட இந்த மாதிரி எனக்கு செல்ல பேர் வச்சிருக்காங்கன்னு கூட நான் அவர்கிட்ட சொன்னது கிடையாது. ஆனா நான் சொல்லாம அவர் எப்படி சொல்லியிருப்பாரு? இன்பவை தவிர வேற யார்கிட்டயுமே என்னோட பெட் நேம் நான் சொன்னதே கிடையாது. அப்படி இருக்க பட்சத்துல எப்படி சத்தியம் பாஸ்க்கு என்னோட பெட் நேம் தெரிஞ்சிருக்கும்? பெட் நேம் சொல்லி கூப்பிடும்போது ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங்காக இருந்ததுல. மற்றவங்க நம்மளை குட்டின்னு கூப்பிடுறதுக்கும் அபி நம்மளை குட்டின்னு கூப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி எனக்கு சத்தியம் பாஸ் கூப்பிடும் போதே இருந்துச்சு. ரொம்ப குழப்பமா இருக்கு. சரி, நம்ம இன்பா கால் பண்ணலாம். பர்றா, கால்ல பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு இன்பான்னு ஒருத்தர் இருக்கான்னு ஞாபகம் இருக்கா? ரொம்ப பண்ணாதானே, அப்படிலாம் குட்டி மறக்க மாட்டேன். எங்க இருக்க? பெருமாவையில பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். அடி வாங்குவேன் இன்பா, ரொம்ப பண்ணாதானே. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி சரி, நான் கொஞ்சம் சீரியஸான கண்டென்ட்டுக்கே வரேன். ஆமா, என்ன நீ என்கிட்ட போன் பேசிட்டு இருக்க? நீ ஸ்கூலுக்கு போகலையே? எனக்கு ஸ்கூல் ரீஓபன்ல. நீ எதுக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்க? ஓ, ஃபர்ஸ்ட் நாளே கட் அடிச்சிட்டேன். இதுதான் நீ சீரியஸா பேசுறதா? இன்பா, நான் உங்ககிட்ட ஒரு குழப்பத்துக்காக ஃபோன் பண்ணிருக்கேன். தயவு செஞ்சு நான் பேசுறது காது கொடுத்து கேளு. இல்லன்னு வெச்சுக்கோ, நேரா காலேஜ் வந்துருவேன். பக்கத்துல தான் இருக்கு காலேஜ். சரி சரி, இப்ப நான் உண்மையாவே சீரியஸா பேசுறேன். சொல்லு என்ன? இல்ல, நேத்து நான் ஹாஸ்பிடலுக்கு போனேன். அப்ப போகும்போது அங்க ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு. இப்போ அதை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காகவும் அதை பத்தி நான் உங்ககிட்ட கேட்டு தெளிவாயிருக்காகவும் தான் இப்போ நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணேன். எனக்கு இருக்கிற அறிவுக்கும் ஐடியாவுக்கும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். எனக்கு எந்த யோசனையுமே வரல. அதனால தான் இப்போ உனக்கு நான் கால் பண்ணேன். 2-3 நாளாவே உன் லைஃப்ல ஒரே கலவரமா தான் போகுது. எந்த கலவரத்தை நீ சொல்ல வர? நேத்து அப்படி என்ன நடந்துச்சு? சும்மாவே இந்த ஹாஸ்பிட்டல்ல வேற மாதிரி தான் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. நேத்து என்ன இன்சிடென்ட் நடந்துச்சு? கரெக்ட் தான், என் லைஃப்ல கலவரம் தான் 3 நாளா. ஆனா என் வயசுக்கு எதுக்கு இவ்ளோ கலவரம்? எனக்கு அதான் புரியவே மாட்டேங்குது. நான் என்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள காரை எடுத்து வச்சேன், அன்னையில இருந்தே எனக்கு ஏதோ புதுசு புதுசா தினசு ப்ராப்ளம் வர மாதிரி தான் எனக்கு தோணிட்டே இருக்கு. ஆனா எனக்கு எதுக்குன்னு புரியவே மாட்டேங்குது. இன்பா இன்பா, உனக்கு ஒன்று தெரியுமா? ஒண்ணு தெரியாமதான் மெடிக்கல் காலேஜ் டாக்டர் வரைக்கும் படிக்கிறேனா? சரி சரி, மேட்ருக்கு வா. நேத்து எங்க அம்மா யாருன்னு உதயாப்பாவுக்கும் சத்யன் பாஸ்க்கு சொல்லிட்டேன். எங்க அம்மா யாருன்னு 2 பேருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னது, உங்க அம்மா அங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? உங்க அம்மா அங்கதான் வேலை பாக்குறாங்களா? ஆமா, இப்ப நான் சொல்லிருக்கேன், எங்க அம்மா ஒரு டாக்டர்னு அங்கதான் வேலை பாக்குறாங்க. சரி, அப்போ உன் சித்தி அங்கதான் இருக்காங்கன்னு சொல்லி சொன்ன. புரியலையே. ஆமா, என் சித்தி அங்கதான் இருக்காங்க. என்ன வளர்ற குட்டி, எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்க அம்மாவும் அங்கதான் இருக்காங்க, உங்க சித்தி அங்கதான் இருக்காங்கன்னா உங்க சித்தி மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறாங்க. உங்க அம்மா அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி வேலை செய்ய முடியும்? பாருன்பா, என் சித்தி எஸ்ஏ மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறாங்க. என் அம்மா எஸ்ஏ ஹாஸ்பிடல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க, டாக்டரா. சரி, ஓகே. இப்போ அதுல என்ன பிரச்சனை? இல்லைன்பா, உதயாப்பா கண்டுபிடி. ஏன் அவரை அப்பான்னு கூப்பிடுற? தெரியலையா, அவர் ஆசைப்பட்டாரு, அதனால கூப்பிட்டு போன்னு கூப்பிட்டு இருக்கேன். ஏன் உனக்கு ஏதாவது பொசிசிவா இருக்கா? பொசிசிவா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அதுக்குன்னு இல்லைன்னு இல்ல. அது வந்து அது நீ பொசிசிவா இருக்குன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் இப்போ உனக்கு பொசிசிவா இருந்தாலுமே அதை பத்தி கவலைப்படல. இப்போ என்னோட குழப்பத்துக்கு ஒரு தீர்வு கொடு. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. அது எப்படி? அன்னைக்கு என் அண்ணன் என் மடியில உட்காரும்போது உங்களுக்கு பொசிசிவா நீங்க என் தலைமையில ஏறி உட்காருவீங்களா? ஆனா எங்களுக்கு பொசிசிவ் வந்து ஒரு கேள்வி கேட்டா அது உங்களுக்கு நியாயமா இருக்காதா? அப்ப நான் பொசிசிவ், நான் பொசிசிவ், நான் பொசிசிவ். ஏன்னா நான் டாக்டர். சரி சரி சரி, விடு. சரி, அடுத்தது. சரி, கண்டுபிடிச்சிட்டாங்களா? திடீர்னு உதயாப்பா என்ன கேட்டாரு தெரியுமா? உனக்கு என்ன தவிர வேற யாரையாவது உனக்கு அப்பான்னு கூப்பிடணும்னு தோணுதான்னு கேட்டாரு. சரி, மேல நான் தெரியுமா சொன்னேன்? சத்யன் பாஸ் இருக்காருல, அந்த ஹாஸ்பிடலோட சீஃப் டாக்டர், அவரை பார்க்கும்போது எனக்கு அப்பான்னு கூப்பிடணும்னு தோணுதுன்னு சொன்னேன். அப்படியா? அப்பான்னு கூப்பிட்டியா? அப்பான்னு கூப்பிட்டேன். அப்புறம் உதயாப்பா கிட்ட கேட்டேன் ஏன்னு. அப்பா அவர் சொன்னாரு, சத்யன் டாக்டர் எனக்கு இந்த ஹாஸ்பிடல்ல எழுதி கொடுத்துட்டாரு, அதாவது எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி, ஓகே, இதனால என்ன நான் கேட்கும்போது, அப்போ அவருக்கு ஏதாவது நான் கிஃப்ட் கொடுக்கணும்ல, அப்போ உனக்கு ஏதாவது என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லி அவர்கிட்ட நான் கேட்கும்போது, இந்த மாதிரி என்னோட பொண்ணு என் கூட இல்ல, என் பொண்ணு என்ன அப்பான்னு கூப்பிடுற சந்தோஷம் எனக்கு வேணும்னு சொல்லி சொன்னாரு. அதனாலதான் நான் அவரை அப்பான்னு கூப்பிட்டேன். இது ஹாஸ்பிடல்ல எழுதி வச்சிட்டானா? ஆமா, எழுதி வச்சிட்டாராமே. தெரியாத உனக்கு? ஊர் உலகமே இத பத்தி தான் பேசிட்டு இருக்கு. நீ என்ன அப்டேட் இல்லாம இருக்க? ஏன்டா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கவே இல்லையாடா? டேய், அந்த வீட்டுல இந்த மாதிரி உப்புக்கு சப்பாடிக்கு தான் வச்சிட்டு இருக்கீங்களா? ஏதோ காலையில கொண்டு பத்திரத்தை நீட்டு கையெழுத்து கேட்ட நானும் வெக்கத்தனமா போட்டு கொடுத்துட்டேன். அப்போ ஹாஸ்பிட்டல் அவன் பேருக்கு மாறிடுச்சா?
போச்சா சொத்து? என்ன ஆஃப் ஆயிட்ட? சத்யன் டாக்டர் அப்பான்னு கூப்பிட சொன்னாரு, நானும் கூப்பிட்டேன். ஏன் கூப்பிட சொன்னாரு? யோ, எனக்கு என்னையா தெரியும்? நானே குழம்பி போயிருக்கு, எதுக்கு அவர் என்ன கூப்பிட சொன்னாருன்னு தெரியாம நான் வந்து வாங்கிட்டு போறேன்னு என்னைய இப்படி குழப்பிட்டு இருக்க? எதுக்கு எல்லாரும் என்னையவே குழப்பறீங்க? நான் ஏற்கனவே இந்த வயசுல இவ்ளோ டென்ஷனா சுமந்துட்டு சுத்துறேன். எவ்வளவு டிப்ரஷன் தெரியுமா? இன்னைக்கு தான் புதுசா ஸ்கூல் ரீஓபன் பண்ணிருக்காங்க. காலையில உட்கார்ந்து படிக்கலாம்னு பார்த்தா படிப்பு வேற மண்டையில ஏற மாட்டேங்குது. இந்த லட்சணத்துல நான் எப்படி டாக்டர் ஆகுறது? சொல்லு பார்க்கலாம். பேசாம என்னை போலி டாக்டர் ஆக்கிரு. எது போலி டாக்டரா? என்னையவே இந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஆபீஸ் மதிப்பாடுன்னு தெரியல. நானே டாக்டர் சொல்லிட்டு எல்லாத்தையும் நிரூபிக்க வேண்டியது வரைக்கும் நீ போலி டாக்டர் வேற உருவாக்க சொல்றேன். சரி விட, இப்ப என்னதான் பண்ணணுங்கிறப்ப என்ன பண்ணணும் அதை தெளிவா சொல்லு. எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவேன்னு உனக்கு ஃபோன் பண்ணா நீ என்னையவே குழப்பறல்ல. போ. இப்போ என்னோட क्वेश्चन என்னன்னா, எதுக்கு உதய அப்பா திடீர்னு சத்யன் அப்பாவை அப்பான்னு கூப்பிட சொன்னாரு? அதுதான் என்னோட கேள்வி. அதே மாதிரி எங்க அம்மா எஸ்ஏ ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறத நான் சொல்லாம எப்படி கண்டுபிடிச்சாங்க? அதுவும் எனக்கு டவுட். அத விட இங்க ஒரு மெயின் பிக்கஸ்ட் ட்விஸ்ட் என்ன தெரியுமா? என்னோட பெட் நேம் நான் சொல்லாம கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன குட்டி குட்டின்னு கூப்பிடுவல்ல, இந்த குட்டின்ற விட ஒண்ணு தவிர என் அம்மா கூப்பிடுவாங்க, என் சித்தி கூப்பிடுவாங்க. வேற யாருமே என்ன அப்படி கூப்பிட்டது கிடையாது. ஏன்னா நான் யார்கிட்டயும் சொல்லல. ஆனா நான் சொல்லாம என்னோட குட்டிங்கிற பெட் நேம் அவர் கூப்பிட்டாரு தெரியுமா? உதயா அப்பா கிட்ட கூட நான் சொன்னது கிடையாது. ஆனா அவர் என்ன பார்த்து கூப்பிட்டாரு. எது பெட் நேம் கண்டுபிடிச்சானா? எப்படி கண்டுபிடிச்சான்? ஏன் வாட போடல கூப்பிடுறது? அவர் பெரிய டாக்டர்ல, உன்னை விட பெரிய டாக்டர் தெரியுமா? நாங்க என்ன இப்ப போலி டாக்டரா? சஹானா, சஹானா, ஐயோ மிஸ் பாத்துச்சு போல. என்ன கூப்பிடுறது? அப்புறமா கூப்பிடுறேன். பை பை பை. வா ரமேஷ். ஏய், என்ன ஓடிட்டா? ஐயோ, இப்ப எதுக்கு நமக்கு இது போன் பண்ணிச்சு? இப்ப எதுக்கு வச்சுச்சு? போன் பண்ணி என்னென்னமோ சொல்லுது. மொத்தமா குழப்பி விட்டுல போயிருச்சு. நானே ஒரு கோளாறு, இது வேற என்ன குழப்பி விட்டுருச்சு. இவங்க அம்மா எப்படி அங்க வேலை பாக்குறாங்க? நம்மளும் இவ்வளவு நாளா பழகுறோம், ஒரு நாள் கூட அவங்க அம்மா அங்க வேலை பாக்குறாங்கன்னு இவ சொன்னதே கிடையாது நம்ம கிட்ட. அதே மாதிரி எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க? சேம் டைம் இவன் எதுக்கு சம்பந்தமே இல்லாம இவனை போய் அப்பான்னு கூப்பிட சொன்னான்? ஐயோ குழப்பமா இருக்கே. நம்ம கூட பிறந்த அத்தனையுமே ஒரே கோளாறா தான் இருக்கும் போல. இவனுங்க எப்ப என்ன பண்றானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இவன் எப்ப என்ன கோளாறு வேலை பார்த்து வச்சான்னு தெரியலையே. இனிமே இன்னைக்குன்னு பார்த்து உன் மைண்ட்ல எந்த ஐடியாவும் வர மாட்டேங்குதுல. இதுக்கு பேருதே தான் மனசுல இருக்க பாரத்தை அடுத்தவங்க கிட்ட சுமந்துட்டு போறதா? அவ குழப்பத்தை எனக்கு உண்டாக்கிட்டு இப்ப அவ தெளிவா இருப்பா. இப்ப நான் போய் எவன்கிட்ட போய் இந்த குழப்பத்தை தீர்த்துக்கிறது? என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். ஆளு தன்னால வந்து சிக்கிடுச்சு. வாடா. என்ன இதையும் ரொம்ப டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்க? எல்லாமே திங்கிங் தான், என்ன பண்றது? நான் உன்னத்தை தேடிட்டு இருந்தேன். டே, எனக்கு இப்ப ரொம்ப குழப்பமா இருக்குடா. குழப்பமா இருக்கா? நீயே ஒரு கோளாறு கோல் மிஸ். உனக்கு என்ன குழப்பம்? அதான் பாத்தியா, நானே ஒரு கோளாறு தெரிச்சு என்னையவே ஒரு ஆளு குழப்பி விட்டுறது இருக்குன்னா அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருக்குன்னு பாத்துக்கோ. அது சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். எங்க நண்பா எங்க தப்பிச்சு ஓடுற? நான் குழம்பினத நீயும் கண்டிப்பா குழம்பிதான் ஆகணும். யாம் பெற்ற செல்வங்களை நீயும் பெருகவே, அதுவே நல்ல நண்பனுக்கு உதாரணம். செருப்பிச்சு போயிடும், நீ ஓட்டு போ. இல்லடா நண்பா, அது வந்து என்ன ஆச்சுன்னா, நீ ஒன்னும் புதுசா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண வேணாம். நீ பேசுறது நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். உனக்கு எப்படி குழப்பமா இருக்கு அதே மாதிரி எனக்கும் குழப்பமா தான் இருக்கு. நான் குழம்பிதான் இருக்கேன். சரி, நீ எப்படி குழம்பிட்டே இரு. எனக்கு கொஞ்சம் வீடு வரைக்கும் வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். என்ன காலேஜ் வந்துட்டு வீட்டுக்கு போறியா? டேய், இது என் காலேஜ் ரா, என்ன வேணாலும் பண்ணுவேன்டா. அதை கேட்கறதுக்கு இந்த காலேஜ் வச்சு நடத்துறவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. என்ன கரெக்டா குழம்பி ஆன்சரை கண்டுபிடி வர. தற்கொலை நாயே, இது குழம்புறது இல்லாம எல்லாத்தையும் குழப்பி விட்டு போகும். சரி, எப்ப பார்த்தாலும் நம்ம ரெண்டு பேரும் இங்கே மீட் பண்ணிக்கிறோம். நம்ம ரெண்டு பேருக்கு ஏதோ இந்த இடத்துல கனெக்ஷன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். ஆமா, எங்க கிளம்புறீங்க? இவ்ளோ அவசரமா? இல்லங்க, வீடு வரைக்கும் ஒரு சின்ன வேலை, போயிட்டு வந்துடலான்னு. வீட்டுக்கு போறீங்களா? பர்மிஷன் போட்டீங்களா? இல்லங்க, பர்மிஷன்லாம் போடல. அவங்க இருக்கிற சொட்ட மண்டை. நான் சும்மா போயிட்டு வந்துடுறேங்க. சரி, நான் கிளம்புறது இருக்கட்டும், நீங்க எங்க கிளம்புறீங்க? என்ன ஹாஸ்பிட்டலுக்கு மெடிக்கல் சப்போர்ட்டுக்கு வர சொன்னாங்க. சரி, நம்ம ஃப்ரெண்டை கூட்டிட்டு போலாம், அவளுக்கும் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மேல கூப்பிட போறேன். ஓ அப்படியா? அது ஒரு ஹாஸ்பிட்டல், அதுக்கு மெடிக்கல் சப்போர்ட் வேற. சரிங்க, போயிட்டு வாங்க. எனக்கு அது ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்க சீஃப் டாக்டர்லாம் கேட்க போறாங்க. அண்ணியோட உங்க டாக்டரோட படிப்பு மொத்தமா போகுது. நான் எங்க வீட்டுல கேட்கவே இல்லைங்க, டாக்டர் படிக்க வைங்க. நீ இவனுங்களா சேர்த்து இப்ப டாக்டர் படி தள்ளி விட்டாருங்க. என்னங்க பண்றது? எல்லாம் தலையெழுத்துங்க. ஆனா நான் டாக்டருங்க. சரி, ஓகே, பாத்து போயிட்டு வாங்க. நான் போறதுல இருக்கட்டும், நான் என்னமோ கேட்கணும்னு தான் நினைச்சேன். நேத்தியே லேப்ல ஒரு மாதிரி அழுதுட்டு இருந்தீங்க. அது ஒண்ணும் இல்லன்பா. அது நான் புதுசா லேபுக்கு போனேன்ல, அதனால. புதுசா போனீங்களா? அது ஒண்ணும் இல்லன்பா, ஒண்ணும் இல்ல. நான் சொல்றேன், நீங்க பாத்து போங்க. என்ன எதையோ மறைக்க ட்ரை பண்றேன்னு தெரியுது சர்மி. பட் அது நீயா சொல்ற வரைக்கும் நான் அட்வான்டேஜ் எடுத்து கண்டுபிடிக்க போறது கிடையாது. நேற்று சொன்னதான் இப்போவும் சொல்றேன். உன் மேல எனக்கு லவ் ஃபீல் வரல, ட்ரஸ்ட்டும் இல்லை லவ் மேல. ஆனா உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கண்டிப்பா அந்த இடத்துக்கிட்ட நான் இருப்பேன். எனக்கு தெரியும்பா,
நீ வந்து நிற்பேன்னு அதை நான் நேத்தே புரிஞ்சுட்டேன். சரி ஓகே, நான் வரட்டுமா? ம். இதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது அவ்வளோ செட் ஆகாது. இதுக்கப்புறம் இந்த அட்மாஸ்பியரில் இருக்கிறதும் செட் ஆகாது. ஸோ அதனால் நம்ம ஏதாவது பண்ணணும். போயிடலாமா? திரும்ப குட்டியை கூட்டிகிட்டு ஃபாரின் போயிடலாமா? திரும்ப இப்போ குட்டியை கூட்டிகிட்டு நான் ஃபாரினே போனாலும் இவன் விட மாட்டான். இவனுக்கு இப்போ உண்மையும் தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் எப்படி இவங்கிட்ட இருந்து குட்டியை பிரிக்க போகிறேன்? ஃபுல் அண்ட் ஃபுல்ஃபில்லாக உண்மையை தெரிஞ்சுக்கிட்டான். இப்போ நான் என்ன பண்ணுறது? இல்லை என் பொண்ணு அவங்ககிட்ட கொடுத்துட்டு தான் நான் எப்படி பிரிஞ்சிருக்க போகிறேன்? நான் ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டேன். உண்மையாலுமே அவன் என்கிட்ட நெருங்கும் போது நான் அவனை அவாய்ட் பண்ணியிருந்திருக்கணும். அவன் என்ன நெருங்கின ஒவ்வொரு டைமும் நானும் அதை அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஆனால் அவன் என்னை நெருங்கும் போதெல்லாம் நான் கம்முன்னு தானே இருந்தேன். ஏன் அபி அவன் மேலே இவ்வளோ பாசத்தை நீ மனசுக்குள்ளே வச்சுட்டு வெளியே ஏன் நடிக்கிற? அவனை உனக்கு ரொம்ப பிடிக்கும், அவனை நீ லவ் பண்ணியிருக்க. இருந்தாலும் அதை எப்படி மன்னிக்க முடியும் அபி? அவன் பண்ணது கொஞ்சம் நெஞ்ச துரோகமா? இருந்தாலும் உன்னோட உலகமே அவன் தானே. அவன் கூட நீ வாழ்ந்திருக்க, அவனை நீ லவ் பண்ணியிருக்க. ஆனால் இப்போ ஏன் அவனை நீ வெறுக்கிற? அவன் மேலே அளவு கடந்த பாசம் வச்சிருக்க. ஆனால் உன்னால் அதை அப்சர்வ் பண்ண முடியல, அதை உன்னால் அக்செப்டும் பண்ண முடியல. ஐயோ கடவுளே! ஆரமழை துளியில் உன் ரகசியத்தை வெளிப்பார்த்தேன். நானும் நான் அறிந்தேன். கொஞ்சம் பனிப்பூவாய் நீ குறுக என்னை அறியாமல் மனம் பறித்தாய். உன்னை மறவேனடா. நிஜம் புரியாத நிலை அறிந்தேன். எதுவரை சொல்லடா. காலம் தோறும் நெஞ்சில் வாழும் முந்தன் காதல் ஞாபகங்கள் தினம் தினம். கனவெல்லாம் நீதானே, வெளியே உனக்கே உயிரானேன். பேரை நாளும் அசை போடும் உள்ளம். அவன் போகும் பாதை நிழல் போல செல்லும். மௌனம் பாதி மோகம் பாதி என்னை கொள்ளும் என்னாலும். இப்போ நான் என்ன பண்ணுறது? இதுக்கப்புறம் நான் போனாலும் கண்டிப்பாக அவன் என்னை தேடி தான் வருவான். எனக்காக இல்லைனாலும் அவன் பொண்ணுக்காக கண்டிப்பாக அவன் வருவான். இதை நான் எப்படி சமாளிக்கிறது? ஆனால் என்னால் சத்தியமாக அவனை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. கடவுளே! ஏன் முருகா, உன்னை கையெடுத்து எவ்வளோ கும்பிட்டுருந்துருக்கேன். ஆனால் இப்படி பண்ணிட்டல நீ. நான் என்ன ஒரு அப்பா கிட்ட இருந்து ஒரு குழந்தை பிரிக்கணுன்ற எண்ணத்திலே நான் அப்படி பண்ணேன். அவன் எனக்கு பண்ண துரோகத்தை என் பொண்ணுக்கு பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் என் குழந்தைய அவங்ககிட்ட இருந்து நான் பிரித்தேன். ஆனால் இன்னைக்கு நீயே இப்படி போய் சேர்த்து வச்சுட்டியே. இனி எப்படி என் பொண்ணு நான் அவங்ககிட்ட இருந்து பிரிப்பேன்? என்ன மருமகளே, ஒரு மாதிரி சோர்ந்து உட்காந்துருக்கா? பதில் பேச முடியல. சரி உட்காருவோம். நானும் வயசான ஆளுல உட்காந்துக்கிறேன். அப்புறம் மருமகளே, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, உன் புருஷன் என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கான்? இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்? எங்க போனா உன் புருஷன்? ஆளவே காணோம். நானும் போய் கேபின்ல பாத்துட்டு தான் வந்தேன். எங்க போனா? ஏய், என்ன திமுறா? உன்னதானே கேக்குறேன். எங்க போனா உன் புருஷன்? என் புருஷன் ஹனிமூனுக்கு டிக்கெட் புக் பண்ண போயிருக்கான். ஏய், என்ன திமுறா? பின்ன உனக்கு திமிராயா? இவனுக்கு தேவையில்லாம என்ன வந்து உரண்டு எடுத்துட்டு இருக்க? ஆமா, என் புருஷன் ஹனிமூனுக்கு டிக்கெட் புக் பண்ண போயிருக்காரு. 2 பேரும் ஹனிமூன் போக போறோம். வேணாம், தேவையில்லாம சிங்காதானே. எங்க போனான்னு சொல்லு. இங்க பாருங்க மாமனாரே, அவன் எங்கேயோ போறான், என்னமோ பண்றான். அவன் எங்கேயோ போறதுக்கு என்கிட்ட வந்து இது கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? உன் புருஷன் தானே, அதான் உன்கிட்ட வந்து கேள்வி கேக்குறேன். யோ, நான் தான் அவன் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அவனை விட்டு போயிட்டேன்ல. அப்புறம் எங்கிட்ட இருந்து வந்தான் அவன் என் புருஷன்? வில்லனா முதல்ல ஒழுங்கா ப்ளே பண்ண கத்துக்கோ, அப்புறம் வந்து நீ பேசலாம். என்ன வந்துட்டான் அவன் உன் புள்ள, என்ன வந்து கேட்டுட்டு இருக்க? அவன் என்ன பண்றானோ ஏது பண்றானோ எதுக்கு என்கிட்ட வந்து கேக்குறேன்? நானே ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன். போயிடு கம்முனு. நீ பாரு, அவன் என் புள்ளக்கு இல்லைன்னா நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல. அவனை உன் பிள்ளையும் சொல்லக்கூடாது, என் புருஷனை என்னாலையும் சொல்ல முடியாது. சரி இப்ப என்ன பண்ணலாம்? நீயே சொல்லு. ஒரு முடிவு வா, ஒரு முடிவு பண்ணிட்டு போவோம். அப்ப அவன் எங்க போயிருக்கான்? அவன் எங்க போயிருக்கானா என்ன வந்து கேக்குற? எனக்கு என்ன தெரியும்?
எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. உங்க புள்ள ஒண்ணு என்கிட்ட வந்து சொல்லிட்டுலாம் போறது கிடையாது. என்ன அவன் சொன்னாலும் அது காது கொடுத்து கேட்கற நிலைமையிலே நான் கிடையாது. எங்க போனா எதுக்கோ போனா ஐ டோன்ட் கேர். தெரியாதா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ஹாஸ்பிட்டல்ல யார் கேட்டு உதயா பேர் எழுதி வச்சீங்க? யோ இப்பவும் அவங்க குடும்பத்துல தானே இருக்க ஹாஸ்பிட்டல். அதுல எந்த மாற்றமும் இல்லையே. என்ன முதல்ல சத்தியம் எம்டியா இருந்தா அது உனக்கு உறுத்திட்டு இருந்துச்சு. இப்ப அந்த எம்டி போஸ்ட்ல இருந்து உதயா இருக்கான். அவ்வளவுதான். வில்லன்னா ஒழுங்கா ப்ளே பண்ணணும். உன்னை யார் அவனை அனுப்பி வைக்க சொன்னது? உனக்கு என்ன வேற ஆளே கிடைக்கலையா? கஷ்டப்பட்டு புள்ள பிறந்த உன்னையும் தூக்கி கொண்டு போய் வளர்க்க தெரிஞ்சது உனக்கு. ஆனா நல்லா வளர்த்து ஆள தோரணையா கொண்டு வந்து எங்க கிட்ட கொடுத்து வச்சிருக்க. நீ தூக்கிட்டு போல, நீ வளர்க்கன்னு மட்டும் போய் சொல்லாதானே. இவனுங்க தான் கண்டுபிடிச்சிட்டானுங்களே. இதுக்கப்புறம் உன்னால என்ன பண்ண முடியும்? பச்சையா கண்டுபிடிச்சிட்டானுங்க, தொக்கா கண்டுபிடிச்சிட்டானுங்க. நீ என்ன பண்ண போற? இங்க பாரு, இந்த இடத்துல நான் கேவலமான போய் சொல்ல விரும்பல. அவங்க கண்டுபிடிச்சிட்டானுங்க எனக்கும் தெரியும். என்ன வளர்த்து கொண்டு வந்து ஈஸியா ஒன்னும் இந்த இடத்துல நான் நிக்க வைக்கல. என்ன ஐயோ கடவுளே, நீ அவனை வளர்த்துருக்கவே தேவையில்ல. என்ன தூக்கிட்டு போன கையோட அவனை நீ கொண்டு போட்டு இருந்திருக்கலாம். ஆனா நீ அதை பண்ணாம கொண்டு போய் ஒருத்தங்கிட்ட வளர்த்து கொடுத்து பத்தியா? அதுதான் நீ பண்ண பெரிய தப்பு. அவன் இவனுக்கு எல்லாத்தையும் விட கிரிமினலா இருக்கான். அவன் என்ன கேரக்டர்னே கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு அவன் கிரிமினலா பிஹேவ் பண்றான். அவனுக்கு வேற கொஞ்சம் கொஞ்சமா உண்மை வேற தெரிய ஆரம்பிக்குது. அவனுக்கு லைட்டா உண்மை தெரிஞ்சதுக்கே நேத்து அவங்க அப்பங்காரனை வச்சு செஞ்சுட்டான். அவங்க அப்பங்காரன் ஆடி போயிட்டான். ஆனா நிஜமாவே நீதான் இதுக்கு பின்னாடி நின்று பிளே பண்றன்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உன்னால அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவான். நினைச்சு பாரு, வயசான காலத்துல உன்னால ஓட கூட முடியாது. அவ இருக்கிற வரைக்கும் வெட்டி எறிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏய் அபி டாக்டர். ஓஹோ நீயா? வாங்க வாங்க, எல்லாம் ஒரு இடத்துல தான் இருக்கீங்க போல. வரோம், நாங்கெல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கோம். அப்புறம் மாமா நல்லா இருக்கீங்களா? தப்பு தப்பு தப்பு, என்னோட பெரிய மாமனாரே நல்லா இருக்கீங்களா? ஏய் யாருக்கு மாமா? நீங்க தான் மாமனாரே, எனக்கு மாமனாரே. இப்போ என் புருஷன் உதயா. உதயா இருக்காருல, உதயா அவரே உங்க வீட்டோட மூத்த வாரிசு. அப்போ அவர் பொண்டாட்டி என்னன்னா உங்க எல்லாத்தையும் மாமனார் தானே கூப்பிடணும். ஏய் நீ மட்டும் அப்படி கூப்பிடாத. நான் மட்டும் கூப்பிட கூடாதா? மாமனாரே நான் மட்டும் தான் அப்படி கூப்பிடணும். அந்த அக்கா உங்களை அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஆனா இப்போ அவங்க உங்க மேல கோவமா இருக்காங்க, அதனால கூப்பிட மாட்டாங்க. சோ நானாவது கூப்பிடுறேன்னு சந்தோஷப்படுங்க மாமனாரே. இப்பவே அப்படி பேசுனீங்கன்னா நாளைக்கு பேர பிள்ளையெல்லாம் வேற வரப்போகுது. அதெல்லாம் நீங்க பாத்துக்க வேணாமா? என்ன மாமனாரே? பேர பிள்ளையா? ஆமா, உங்க பையனுக்கும் எனக்கும் புள்ள பிறந்த உங்களுக்கு பேர பிள்ளை தானே. சோ சீக்கிரமா நான் குட் நியூஸ் சொல்லிடுவேன். ஏன்னா என் புருஷனுக்கு குழந்தை ரொம்ப சீக்கிரமா வேணுமா, அதுவும் பொம்பளை பிள்ளை தான் வேணுமா. சீக்கிரமா பெத்து கொடுக்க போறேன் மாமனாரே. பட் அந்த அக்கா உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. ஆனா நான் உங்க மேல கொஞ்சம் கோவம் இல்லாம இருக்கேன். ஏன்னா நீங்க திரும்ப கொண்டு வந்து என் புருஷன்கிட்டே சேர்த்து வச்சிட்டீங்கல்ல, அதனால உங்களுக்கு நன்றி கடன் பட்டவளா இருப்பேன் மாமா நானு. சோ தேங்க்ஸ் மாமா. மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்களா மாமா? ஏய் நில்லே, நான் உன்னை ஆசீர்வாதம் பண்ணணுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஒரு லிமிட் மேல போயிட்டு இருக்கீங்க. இங்க பாரு அபி, சொல்லி வை இவகிட்ட. என்ன ரொம்ப பேசுறா? நான் சொல்லி வைக்கணுமா? நான் எதுக்கு சொல்லி வைக்கணும்? அவ உங்க வீட்டு மருமக. நானும் வீட்டு மருமக இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப என் புருஷனே வேணா நான் இருக்கேன். ஆனா புருஷனே கண்கட்ட தெய்வம் அந்த பொண்ணு வாழுது. அதனால கண்டிப்பா அந்த பொண்ணு மருமகளை ஏத்துக்கோங்க. ஒரு மருமகளையாவது உங்களுக்காக தக்க வச்சுக்கோங்க மாமனாரே. ஏய் ரொம்ப பண்ணிட்டு தான் அவளை பாத்துக்கோ. எங்க போறானுங்க இவங்க ரெண்டு பேரும்? எங்க போறானுங்க? தெரியல மாமா. உங்க பிள்ளைங்களை பத்தி என்கிட்ட வந்து கேட்டா எங்களுக்கு எப்படி தெரியும்? யோ உன்னால முடிஞ்சா முதல்ல நீ தப்பிக்கிற வழியை பாரு. என்ன? ஏன்னா ஒருத்தன் பைத்தியக்காரன், ஒருத்தன் பக்கா சைக்கோ. இதுல யாரு பைத்தியக்காரன் யாரு சைக்கோன்னு கண்டிப்பா நீ தெரிஞ்சுக்கணும். என் புருஷன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான் பத்தியா, அவன் சரியான பைத்தியக்காரன். அத உட்காந்துருக்க அந்த பொண்ணு பத்தியா, அந்த பொண்ணு புருஷன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான் பத்தியா, அவன் சைக்கோ. என்ன பாரதி கரெக்ட் தானே? ஆமாக்கா சைக்கோ தான். ஆனா என் புருஷன் எனக்கு மட்டும் ரொம்ப நல்லவர். தெரியுமா மாமா உங்களுக்கு? ஏய் இரியா, என்ன நான் முழுசா சொல்லி முடிக்கல. லாஸ்ட் கேட்டகரியில ஒருத்தர் இருக்கான் பத்தியா, அவன் என்ன இதுன்னே தெரியாது. ஆனா நல்லா சிரிப்பான், பயங்கரமா காமெடி பண்ணுவான். ஆனா சிரிச்சுட்டே பழி வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இதுல உன் புள்ள வேற இருக்கான். எனக்கு என்னமோ உன் புள்ள மேலமே எனக்கு டவுட்டா தான் இருக்கு. கடைசியில அவனையும் இவனுங்க மொத்தமா ட்விஸ்ட் பண்ணி விட்டு போறானுங்க. கடைசியில நீ தான் ஒண்ணுல மன்னிக்க போற. இருக்கிற கொஞ்ச நஞ்சத்தையும் மொத்தமா இழந்துட போற. என்ன பேசுறானுங்க இவனுங்க? ரெண்டு பேருமே ரொம்ப குழப்பறானுங்க. யோ குழப்பலாம் கிடையாது, உண்மைதான் பேசுறேன். நீ ஹாஸ்பிட்டல்னா ஹாஸ்பிட்டலை தேடிட்டு இருக்க. ஹாஸ்பிட்டல் தான் உன்னோட உயிர், உன்னோட மூச்சு, நாடி எல்லாமே. ஆனா அதுக்கு முன்னாடி அவனுங்க ஒன்ன தேடுவானுங்க பாத்துக்க. சொல்றத நான் சொல்லிட்டேன் மாமா. அது மட்டும் இல்ல, இனிமே உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல தர முடியாது மாமா. ஏன் தர முடியாது? வாங்கி காட்டுறேன் பாக்குறியா? முதல்ல இந்த ஹாஸ்பிட்டல் சத்தியன் பேர்ல இருந்து வேற ஒருத்தன் பேருக்கு மாறணும்னு ஆசைப்பட்டேன். ஓகேதான், நான் நினைச்ச மாதிரி அது நடந்துச்சுதான். அது என்ன வாங்குறது எனக்கு அவ்வளவு ஈஸியான விஷயம், அவ்வளவு கஷ்டமான விஷயம் நினைச்சிட்டு இருக்கியா? எவ்வளவு ஈஸியா வாங்கி கட்டேன்னு பாக்குறியா? அப்ப நீங்க ஏன்டா மாமா கேட்கணும்? இது உன்கிட்ட கேட்கணுமா? நான் ஏன் உன்கிட்ட கேட்கணும்? உன் புருஷன் உதவியா இருக்கான்ல, அவன் பேர்ல தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அவங்கிட்ட கேட்டு வாங்கி போவேன். மாமா இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கீங்க மாமா. வயசாயிட்டா சின்ன பிள்ளை தானே வரும்னு சொல்லுவாங்க. இவ்வளவு வயசா உங்களுக்கு இவ்வளவு சீக்கிரமா சின்ன பிள்ளை தானே வரும்னு நினைக்கல மாமா. அதாவது மாமா, என் புருஷன் இருக்காருல, என் புருஷன் உங்களோட மூத்த பையன். என்ன அந்த வீட்டோட மூத்த வாரிசு.
அவரு எனக்கு ரொம்ப ஆசையா எப்படி மாமா ஆசையா ஹாஸ்பிட்டல்ல என் பேர்ல எழுதி வச்சிட்டாரு. என்னது உன் பேர்ல எழுதி வச்சுட்டானா? டாக்குமெண்ட் கை மாறிடுச்சா? ஆமா மாமா, உங்களுக்கு தெரியாதா? என்னோட டூப்ளிகேட் மாமனார் இருக்கார்ல நவீன்குமார், அவர் உங்ககிட்ட சொல்லலையே மாமா. அவன் என்கிட்ட எதையும் சொல்லலையே. அவன் எனக்கு ஃபோன் கூட பண்ணலையே. அதான் அவரு சக்சஸ் பண்ணா மட்டும் தானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாரு, இல்லனா ஃபோன் பண்ண மாட்டாரு. அவர் தான் ஃபெயில் ஆயிட்டாரே. அவர்கிட்ட ஒரு வேலை கொடுக்காதீங்க, அவர் எந்த வேலையும் ப்ராப்பரா பண்ண மாட்டாரு மாமனாரே. என்ன கொல்ல சொன்னீங்க, பாதியிலே விட்டுட்டாரு. என் புருஷனை கிரிமினலா வளர்க்க சொன்னீங்க, அதையும் அவர் கோட்டை விட்டுட்டாரு. இதோ ஹாஸ்பிடல்ல வாங்க சொன்னீங்க, அதையும் அவர் கோட்டை விட்டுட்டாரு. அவரோட ஏமாமா உங்க கூட வச்சிருக்கீங்க. உங்களோட ஃபெயிலியர் எல்லாத்துக்கும் அவர் மட்டும் தான் காரணம் மாமா. ஏய் உண்மையாவா சொல்ற? ஹாஸ்பிடல் உன் பேர்லயே இருக்கு. அட ஆமா மாமனாரே, என் பேர்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க டூப்ளிகேட் அப்பா இருக்காரா, டூப்ளிகேட் அப்பா அவர் பேர்ல எழுதி வைக்க சொன்னாரு. அப்புறம் என்ன நினைச்சாரு தெரியல, டக்குனு என் பொண்டாட்டி பேர்ல எழுதி வைங்க அப்படின்ட்டாரு. எனக்கு கூட ஒரு மாதிரி மஜாவா இருந்துச்சு மாமனாரே, தெரியுமா? எனக்கே டென்ஷனா இருக்கு. தேவையில்லாம என் புருஷன் இவர் பேர்ல எழுதி வச்சிட்டாரு. இப்போ நான் இவங்க கிட்ட கை கட்டி வேலை பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துட்டான். ஏன் உங்க புருஷன் பேர்ல இருந்தப்ப மட்டும் நீங்க என்ன பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருந்தீங்களா? சொல்லுங்க பாப்போம். என்னக்கா நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா ஏதோ ஓரவத்தி சண்டை போடுற மாதிரி தெரியுது. இப்போ என் புருஷன் என் பேர்ல ஹாஸ்பிடல் எழுதி வச்சதுனால உங்களுக்கு ஏதாவது பொறாமை இருக்காக்கா? இதெல்லாம் எதுவும் சரியில்லைக்கா. இங்க பாருமா பாரதி, என்னதான் என் புருஷன் கூட நான் வாழனாலும் என் புருஷன் பேர்ல ஹாஸ்பிடல் இருந்தபோது ஒரு மாதிரி கெத்தா இருந்துச்சு, ஒரு மாதிரி தெனாவட்டா திமிரா இருந்துச்சு. அக்கா நீங்க தேவையில்லாம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க. நான் தான் இந்த வீட்டுக்கு பெரிய மருமக, என் பேர்ல எல்லாமே இருக்கணும். நீங்க இந்த ஹாஸ்பிடல்ல சீஃப் டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு பத்தாதா? எனக்கு ஒண்ணுமே இல்ல, என் புருஷன் என் பேர்ல எழுதி வச்சிட்டாரு ஹாஸ்பிடல்ல. நீங்க தேவையில்லாம கேட்காதீங்க. நான் இந்த வீட்டோட மூத்த மருமக, ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன என்னதான் நீ பெரிய மருமகளா இருந்தாலும் உன்னை மருமகங்கிறத இப்பதான் கண்டுபிடிச்சாங்க. அப்படி பார்த்தா நான் தான் அந்த வீட்டுக்கு முத மருமகளா போனேன். அது அப்ப பார்த்தா நான் தான் அந்த வீட்டுக்கு மூத்த மருமக. இல்லக்கா நீங்க பேசுறது பண்றது எதுவுமே சரியில்லை. என் புருஷனை கூப்பிட்டு நான் தனி கொடுத்துட்டு போக போறேன். நிறுத்துங்கடி. என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க மட்டும் பேசிட்டு இருக்கீங்க. மண்டை வலிக்குது எனக்கு. என்ன பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? சரிக்கா, நம்ம போடுற சண்டையில மாமனார் போய் சேர்ந்து போறாரு. ஆமா மாமனாரே, உங்களை பார்த்தாலும் ரொம்ப பயமா இருக்கு. என்ன நீங்க போய் அவனை தேடிட்டு வாங்க. என்ன தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க, உங்க பொண்டாட்டிங்களா உங்களை தேடிட்டு இருக்காங்கடான்னு சொல்லி பார்த்து கூட்டிட்டு வந்துடுறீங்களா? ஆமா மாமா, என் புருஷனை மெயினா வர சொல்லுங்க. அவரை பார்க்காம சோறு கூட இறங்க மாட்டேங்குது, சோறு எனக்கு பச்சை தண்ணி கூட இறங்க மாட்டேங்குது. சொல்லுங்க மாமா. என்ன சரி இவன் கிட்ட மாட்டி முடிக்கிறது பேசாம எந்திரிச்சு போயிடலாம். போங்க கிட்ட ரெண்டு பேரும். பாஸ் என்ன பாஸ் இங்க நிக்கிறீங்க? நான் எப்படி பார்த்தா எங்க அம்மா எனக்கு கூப்பிட வந்திருக்கீங்க, நீங்க நிக்கிறீங்க என்ன? இங்க பார் குட்டி, இதுக்கப்புறம் நீ என்ன பாஸ்ன்னு கூப்பிட்டேன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். புரியுதா? நீ இனிமே என்ன பாஸ்ன்னு கூப்பிடக்கூடாது. நான் தான் உன்னை பாஸ்ன்னு கூப்பிட சொன்னேன். ஆனா இனிமே நீ என்னை பாஸ்ன்னு கூப்பிடவே கூடாது. அப்பான்னு தான் கூப்பிடணும். சரியா? சரி சரி, கோவப்படாதீங்க. இருக்கட்டும். சரிப்பா, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? குட்டி பார்க்க வந்தீங்களாப்பா? இன்னொரு தடவை கூப்பிடு. பா என்னால முடியலப்பா. எத்தனை வாட்டி இதே மாதிரி நீங்க கேட்டிட்டீங்க தெரியுமா? சரி, சென்டிமெண்ட் சீன் உனக்கு ஒத்து வராதுன்னு எனக்கு தெரியும். என்ன பண்றது, 15 வருஷம் மிஸ் பண்ணிருக்கனே. என்னது புரியல? இல்ல ஒண்ணும் இல்ல. நீ எவ்வளவு டைம் என்ன அப்பான்னு கூப்பிட்டாலும் எனக்கு பத்தாதுன்னு சொல்ல வர. அப்படியா? சரி சரி சரி, என்ன சொல்லுங்க? ஒண்ணும் இல்ல. இப்ப நான் உன்னை கூப்பிட்டா என் கூட வருவியா? எங்க? ஹாய், நான் கூப்பிட்டா நீ வருவியா வரமாட்டியான்னு தான் உன்னை நான் கேட்டேன். எங்க எதுக்குன்னா உன்னை இந்த கேள்வி கேட்க சொல்லல. சரி, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. தனியா போனா நீங்க தான் ஃபைட் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களே, நல்லா ஃபைட் பண்றீங்களே. சோ ப்ராப்ளம் இல்ல. போலாமா? சரி, உங்க அம்மா தெரியுமா? நீங்க தான் நல்ல பெரிய டாக்டர்ல, நல்ல வேலை இருக்கிற மாதிரி பிஸி ஆக்கி விடுங்க. அந்த வேலை பிஸில மறந்துடுவாங்க எனக்கு ஃபோன் பண்றதுக்கு. இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு எங்க அம்மா அங்க வேலை பாக்குறாங்கன்னு. சோ அவங்க பிஸியா இருக்கிற மாதிரி அவங்க கிட்ட வேலை கொடுங்க. அந்த பிஸில என்ன மறந்துடுங்க எங்க அம்மா. அப்புறம் எங்க வேலை சுத்தலாம் ஜாலியா. நல்ல ஐடியா தான். மாத்தி விட்டுருவோம். இல்ல குட்டிமா, உன் அம்மாவை நான் பிஸி ஆக்கவே மாட்டேன். இதுக்கப்புறம் அவள் வேலையே இருந்தாலும் அவள் ஃப்ரீயாக தான் இருக்கணும். ஸோ அவளை நான் ஃப்ரீ ஆக்குறேன். ஏன்னா அவள் யோசிச்சு அவள் டென்ஷன் ஆகணும். எனக்கு அதுதான் வேணும். என்ன டீப் திங்கிங், என்னென்ன வொர்க் கொடுக்கலாம்னு யோசிக்கிறீங்களோ? ஒன்றும் இல்லை. போலாமா? சஹானா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. போய் ரெஸ்ட் ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன். அப்புறம் நம்ம போலாம். ஏன் இப்படியே வந்தா? நோ 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 நோ, மம்மி சொல்லி கொடுத்திருக்கு ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட நம்ம வெளிய எங்கேயும் சுத்த கூடாதுன்னு. அதனால சஹானா குட்டி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறணும். இந்த ஒரு விஷயம் மட்டும் மம்மி சொல்றது கேப்பேன். வர்றா. சரி போயிட்டு வா. வெயிட் பண்ணுங்க 5 மினிட்ஸ். சரிடா குட்டிமா, போயிட்டு வா. வரேன்ப்பா. சரி வெண்பா, கிளம்பலாமா? போலாம் மேம். போலாங்கிறது ஒரு மாதிரி சொல்ற.
இதுக்கப்புறம் என் கல்யாணம் முடியிற வரைக்கும் நீ இங்கே தான் என்ன? நான் ஒன்றும் நினைக்கல மேம், போகலாம். புரியுது வெண்பா, என்ன பண்ணுறது, யாருக்கு யாருன்னு கடவுள் எழுதி வைக்கிறாங்கிறத தாண்டி இதுதாங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதை யாருனாலையும் மாற்ற முடியாது. சரி, என் மாமா ரெடியாக இருப்பாரு. நான் என்னோட பர்ஸை மறந்துட்டு வந்துட்டேன். இப்போ என் ரூமில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இங்கே வெயிட் பண்ணு. சரிங்க மேம். வெண்பா, மேம். எங்கம்மா ட்ரெஸ் பர்ச்சேசிங் கிளம்பிட்டீங்களா? ஆ ஆ ஆமாம் மேம். சாரும் மேமும் வந்துட்டா கிளம்பிடுவோம். அப்படியா, சரிம்மா, சரி பார்த்து போயிட்டு வாங்க. ஒன்றும் இல்லைம்மா, கார்த்தியும் நானும் நைட்டு சண்டை போட்டுட்டோமா. ஸோ அவன் மேலே கோவத்தில் இருக்கான். நான் போய் பேச மாட்டேன், பேசினாலும் எரிஞ்சு விழுவான். ஸோ நீ என்ன பண்ணுற அப்படின்னா, அவன் காலையில் சாப்பிடாம இருந்தால் அவனுக்கு உடம்புக்கு ஒத்துக்காது. அதனால நீ போய் அவனை சாப்பிட மட்டும் கூட்டிகிட்டு வந்துடுறியா? நான் சாப்பாடு பரிமாறுறேன். நானா? ஏமா, அவன் ஆஃபீஸோட எம்டி தானே, நல்ல பழக்க வழக்கம் இருக்கும்ல உங்களுக்குள்ள. போமா, கூட்டிகிட்டு வந்துடுறியா? இல்லை மேம், ஜனனி மேம் வருவாங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க. அதான் ஜனனி கிட்ட தாம்மா போனேன். ஃபோன் எடுக்க போகிறேன், ரூமில் போனவ ஜூஸ் அங்கே வச்சுன்னு தெரியாமல் ட்ரெஸ்ஸில் கொட்டிட்டான். சரி, அதை வாஷ் பண்ணிட்டு நான் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு வரேன்ட்டு உள்ளே போயிட்டா. அவன் லேட்டாக கண்டிப்பாக சாப்பிட மாட்டான். நீ போய் வர சொல்லுமா, நான் சாப்பாடு கீழே எடுத்து வச்சிருக்கேன். சரிங்க மேம். சரிம்மா, போயிட்டு வா. சார், கார்த்திக் சார், கார்த்திக் சார், கார்த்திக் சார் இருக்கீங்களா? சார் எங்கே போனாருன்னு தெரியலையே. ஸோ கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி அமையுது? சார், கார்த்திக் சார். கண்ணோரமாயிரம் காதல் கனை வீசுவார், முந்தானை சோலையில் தென்றலுடன் பேசுவார், ஆகாய மேகமாகி ஆசை தூரல் போடுவார், நீரோடை போல நாளும் ஆடி பாடி ஓடுவாள், அதிகாலை ஊற்று அசைந்தாடும் நாற்று உயிர் மூச்சாகிறீங்காரம் பாடுவார், என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை. நான் அப்போவே நினச்சேன், சத்தம் கேட்காத போதே இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்கன்னு. தள்ளுங்க. ஓ, இப்பெல்லாம் உனக்கே ஐடென்டிஃபை ஆயிடுச்சுல. அது உங்களோட ஒஸ்டான கேரக்டர். சரி, ஓகே, இருந்துட்டு போறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கடவுளே, உங்கள் அம்மா உங்களை வர சொன்னாங்க, அதுக்கு தான் நான் வந்து உங்களை கூப்பிட வந்தேன். தயவு செஞ்சு விடுங்க. வெண்பா, வேணான்னு நீ விலகி போற ஒவ்வொரு டைமும் வேணும்னு உன் கண்ணும் உன் மனசும் சொல்லுதுடி. என்னாலையும் விலகி போக முடியல வெண்பா. எந்த அளவுக்கு வேணான்னு விலகி போறியோ அந்த அளவுக்கு உன் மேல காதல தான் கொடுக்குதே தவிர உன் மேல விருப்பு தரல. நீ ஃபர்ஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு வெண்பா. முடியாது சார். எப்படி சார்? நீங்கள் முதல்ல என்னை விடுங்க, தள்ளுங்க. தயவு செஞ்சு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் உங்கள் லைஃபுக்கு செட் ஆக மாட்டேன் சார். தேஞ்சு போன ரெக்கார்டாட்டும் நீ வந்து டைலாக பேசி சலிச்சிட்ட. நானும் இதை கேட்டு சலிச்சிட்டேன். ஓகே, என்னதான் நடக்குதுங்கிறத நம்மளும் பார்த்துடலாமே. என்ன சொல்ற? நீங்கள் எத்தனை வாட்டி என்கிட்ட கேட்டாலும் என்னோட பதில் ஒன்று தான். என் மனசில் லவ்வும் இல்லை, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தகுதியும் இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா போதும். அவ்வளோதானா? முடிவு இதுதாங்கிறேன். என்னை தொடும் தென்றல் உன்னை தொடவில்லையா, என்னை சுடும் காதல் உன்னை சூடவில்லையா, என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா, என்னில் ஏழும் மின்னல் உன்னில் ஏழவில்லையா, முகத்திற்கு கண்கள் ரெண்டு, முத்தத்திற்கு இதழ்கள் ரெண்டு, காதலுக்கு நெஞ்சம் ரெண்டு, இப்போது ஒன்றிங்கு இல்லையே. நான் வரேன் சார். என்னப்பா, கார்ல ஏறினது எதுவுமே பேசாம வரீங்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். சரி, அப்புறம் உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? ஏன் திடீர்னு கேக்குறீங்க? சும்மாதான் சொல்ல, தெரிஞ்சுக்கலாம். எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு திடீர்னு இதெல்லாம் கேக்குறீங்க? என் கேட்டா சொல்ல மாட்டியோ? சொல்லுவேன்னா, சொல்ல மாட்டேன்னா சொல்லவே இல்லையே. சரி, ஓகே. எங்க இருந்தீங்க இவ்வளவு நாள்? நாங்களா? ஃபாரின்ல இருந்தோம். உன்னை பார்த்தா இந்தியா கல்ச்சர் பொண்ணு மாதிரி தெரியுது. ஆனா ஏன் இங்க இருந்து ஃபாரின் போனீங்க? இங்க யாரும் இல்லையா? இருக்காங்களே, என்னோட தாத்தா சித்தி எல்லாம் இருக்காங்க. அவங்கள எங்க இருக்காங்க? இங்க தான் வீட்ல தான் இருப்பாங்க. கிண்டலு. சரி சரி கிண்டல் பண்ணணும்லப்பா, அப்புறம் தான் நல்லா இருக்கும். சரி. அப்புறம் உன் சித்தி எஸ்ஐ மெடிக்கல் காலேஜ்ல தானே படிக்கிறாங்க? ஆமா, படிக்கிறாங்க. அவங்க பேர் என்ன? அவங்க பேரு ஷர்மிளா. ஆனா என் சித்தி கூட நான் மரியாதை கூப்பிட மாட்டேன். அடிக்கடி கூப்பிட தெரியுமா? நான் அடிக்கடி சித்தியை பார்க்க தான் ஹாஸ்பிடலுக்கு வருவேன். சித்தி மெடிக்கல் சப்போர்ட்டுக்காக
ஏன் கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க? என்ன ரீசன்னா தெரியல. ஒர்க் பண்ணும்போது எது டிஸ்டர்பன்ஸ் ஆகும் கூட கூப்பிடாத அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். பட் எனக்கு சரியா ரீசன் தெரியல கூப்பிடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் நிறைய டைம் ஹாஸ்பிடல் வந்து அம்மானு ஒரு தடவை கூட கூப்பிட்டது கிடையாது. நான் சும்மாவே அபின்னு தான் கூப்பிடுவேன். ஆனா நான் அம்மானு கூப்பிடுறது ரொம்ப ரேர் தான். ஆனா ஏன் அப்படி சொன்னான்னு தெரியல. நான் அட்வான்டேஜ் எடுத்துக்குவேன்னு சொல்லிட்டு கூட கூப்பிட வேணாம்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஓஹோ. கிரிமினல் ரீ, சரியான கிரிமினல். எல்லாத்தையும் பிளான் பண்ணி மறைச்சிருக்கல. இருக்குடி, உனக்கு இருக்கு. எங்க என் பொண்ணு உன்னை தப்பி தவிர அம்மானு கூப்பிட்டுருவாளோ அதை நான் காதால கேட்டு வேணும்ன்ற பயத்திலேயே பெத்த பிள்ளைய அம்மானு கூப்பிட வேணும்னு சொல்லியிருக்க. இருக்கட்டும். என்ன டீப் திங்கிங்கா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்க அப்பா பத்தி உங்க அம்மா ஒண்ணு கூட தப்பா சொல்லி கொடுக்கலையா? கோவமா சொல்லி தரலையா? உங்க அப்பா எதுக்கு உங்க அம்மா விட்டுட்டு உன்னைய விட்டுட்டு போனாரு? மொத்தத்துல உங்க 2 பேர்த்த விட்டுட்டு எதுக்கு போனாரு? எங்க அப்பா ஏதோ சூழ்நிலை காரணமா போயிட்டாங்களாம். அப்படிதான் சொல்லுங்க அம்மா. எங்க அம்மா தான் எங்க அப்பா விட்டு பிரிஞ்சு வந்துட்டதா சொல்லி சொன்னாங்க. எங்க அப்பா பிரிஞ்சு போகல. எங்க அப்பா ஏதோ தப்பு பண்ணிட்டாராம். பாவம், மம்மிக்கும் டாடிக்கும் ஏதோ சண்டை நினைக்கிறேன். அதான் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க போல. சரி, உங்க அப்பா அம்மா சண்டைக்கு சம்பந்தமே இல்லாம நீ ஏன் தண்டனை அனுபவிச்ச? குட்டி, என்னடா? ஆமால, இவங்க 2 பேரும் சண்டைக்கு நான் எப்ப தண்டனை அனுபவிக்கணும்? குட்டி, இந்த கொஸ்டினை உங்க அம்மா கிட்ட தான் கேட்கணும். நான் ஏன் உங்க அம்மா கிட்ட கேட்க சொல்றேன் அப்படின்னா, உங்க அப்பாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னா உங்க அம்மா தான் உங்க அப்பா விட்டு பிரிஞ்சு போனதா நீ சொல்ற. அதனாலதான் சொன்னேன். இதுல உங்க அம்மா மேல மிஸ்டேக் இருக்கு. 2 பேருக்கும் சண்டைங்கிறதெல்லாம் கரெக்ட் தான். பட் உனக்கு ஏன் தண்டனை கொடுத்தாங்க? நீ சின்ன வயசுல இருந்து அப்பா பாசத்துக்காக எவ்வளவு ஏங்கியிருப்ப. அவங்க ஏன் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல? உங்க அப்பாவுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் தான் பிள்ளைய தங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்களேன்னு சொல்லி. உன் அப்பாவுக்கும் ஒரே பெயின் தான், அதை விட உனக்கும் ஒரே பெயின் தான்டா. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்க அம்மா கிட்ட மட்டும்தான் இருக்கும். உங்க அப்பா எவ்வளவு ஏங்கியிருப்பாரு. ஸோ இதுக்கெல்லாம் உங்க அம்மா என்ன காம்ப்ரமைஸ் பண்ண போறாங்கன்னு தெரியலையே. தெரியலையே, என்னால யோசிக்க முடியலையே. ஏன் குட்டி, உனக்கு ஏஜ் 15 தான் ஆகுது. இவ்வளோ சின்ன வயசுல ஏன் மூக்கு குத்திருக்க? இங்க பாருங்கப்பா, இதே கேள்வி தான் நானும் அபிகிட்ட கேட்டேன். என்ன? அதுக்கு உங்க அம்மா என்ன சொன்னாங்க? இது எங்க அப்பா மேல உள்ள லவ்வா. எங்க அப்பா ஞாபகார்த்தமா குத்துனமா. எங்க அப்பாவுக்கு மூக்கு குத்துறதுனா ரொம்ப பிடிக்குமா. எங்க அம்மாவை குத்த சொன்னாராம். ஆனா குத்தலையா. சரி, ஓகே, எல்லாம் சரிதான். அவங்க மேல உள்ள லவ்வுக்கும் அவங்க வச்சிருக்க அடையாளத்துக்கு எல்லாத்துக்கும் அது குத்திக்க வேண்டியதானே. எதுக்கு எனக்கு குத்தி விட்டுச்சு? இந்த கேள்வி கேட்டா என்னென்ன பேச தெரியுமா? அது அப்படியே கேக்குறேன். ஏமா எனக்கு குத்துற? நீ குத்துறனால வாங்கி வச்சுக்க வேண்டியதான் அப்படின்னு நான் கேட்கும்போது சொல்லுது, இல்ல நீ குத்துனாதான் அழகா இருப்ப. இது உன் அப்பாவோட ஆசை. எங்க அப்பாவை பிடிக்காதான், எங்க அப்பா மேல வெறுப்பு இருக்கான், எங்க அப்பா விட்டு பிரிஞ்சு வந்துருச்சான், எங்க அப்பா கிட்ட இருந்து என்னையும் பிரிச்சிருச்சான். ஆனா எங்க அப்பாவோட ஆசையை மட்டும் என்ன வச்சு ஒண்ணு நிறைவேற்றிக்கிறமா. என்ன லாஜிக் இதுப்பா சொல்லுங்க. நீங்க எல்லாரும் கிண்டல் பண்றாங்க தெரியுமா ஸ்கூல்ல. என்ன இந்த சின்ன வயசுல நீ மூக்கு குத்திருக்கனே. ஒரு சிரிப்பு சிரிப்பா வந்து சில டைம் மூக்குத்தி கழட்டி எரிஞ்சிரலாம்னு பார்க்கற முடிய மாட்டேங்குதுப்பா. என்னதான் எங்க அம்மா ஆசை இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்திருக்குன்னு சொல்லும்போது தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதான் போட்டுருக்கேன். பசங்களை கிண்டல் பண்றாங்கப்பா. நீ கேட்க வேண்டியதானே, உனக்கு பாசம் இருந்தா நீ குத்திக்க வேண்டியதானே அப்படின்னு. ஏன் நீ கேட்கல? நான் கேட்டா அப்ப என்ன தெரியுமா சொல்லுச்சு? எங்க அப்பாவுக்கு பொண்ணு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. நான் பையனா பிறந்திருந்தா கூட என்ன இந்த அளவுக்கு மறைச்சிட்டு இருக்க மாட்டாங்களா. எங்க அப்பா கிட்டே கொடுத்துட்டு வந்திருப்பாங்களா. நீ பொண்ணா பிறந்ததுனால தான் உன்னை நான் தூக்கிட்டு வந்தேன். ஏன்னா ஒரு பையனை பெத்து கொடுத்திருந்தா கூட உங்க அப்பா அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டான். ஒரு பொண்ணை பெத்து நான் கையில கொடுக்கும் போது அவனால அது அளவில்லா சந்தோஷமா தான் அவனுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இத கூட தாங்கிப்பா. நீ பொண்ணா பிறந்ததுனால தான் அவங்க கிட்ட இருந்து உன்னை பிரிச்சு கூட்டு வந்தேன்னு ஒரு காரணம் சொல்லு பாருங்க. என்னால தாங்கிக்கவே முடியாது. பயங்கரமா கோவம் தெரியுமா. எனக்கு சரியான டென்ஷன் ஆகுப்பா. எங்க அப்பாவை பிரிஞ்சிருக்கிறதுக்கு நான் பொண்ணா பிறந்ததுதான் காரணம் சொல்லுவாங்க தெரியுமா. எனக்கு எப்ப இருக்கும்? திமிர் பிடிச்சவ என் பிள்ளைய எப்படிலாம் கொடுமைப்படுத்திருக்கா. எப்படி நான் உன்னை மூக்கு குத்த வேணாம்னு சொல்லுவேன், ஆனா என் பிள்ளைக்கு குத்தி விட்டு என் ஆசையா அவன் மூலியமா தீத்துக்கணும்னு நினைக்கிறியா நீ? இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு செய்யறேன். ஏப்பா, ஒரு அப்பாவுக்கு புள்ளைய பிடிக்கலனா பரவாயில்ல. ஒரு புள்ளைய பிடிக்கிறதுக்காண்டி எல்லாம் பிரிச்சு வைப்பாங்களா என்ன? அதெல்லாம் யார் தெரியுமா பண்ணுவா? எங்க அம்மா பைத்தியக்காரி மட்டும் தான் பண்ணுவா. ஒரு மென்டல்பா. ஆமாமா, பைத்தியக்காரி தான். உண்மையாலுமே பைத்தியக்காரி தான். திருத்தவே முடியாத பைத்தியக்காரி தான். சரிப்பா, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்ம எங்க போறோம்? வெளிய போறோமா? வெளியில எங்கேயும் போல. எனக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். எனக்கு பிடிச்ச இடம்னா கண்டிப்பா அது உனக்கும் பிடிக்கும். சரி போலாம். ஆனா அப்பா, உங்க கூட போறது எனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா? சூப்பரா இருக்குப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. இது என்ன சந்தோஷம்? இனிதான் உனக்கு அப்பா எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்க போறேன். உண்மையான சந்தோஷம்னா என்னன்னு அப்பா இனி காட்ட போறேன். அக்கா வர சொல்லிருந்தியா? ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சதுக்கா. நாளைக்கு ஒருத்தட்ட வர சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்க்கணும். சரி, ஓகே. சஹானா கால் பண்ணியா? நானும் 2-3 தடவை ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஃபோன் ரீச்சே ஆகலை. என்ன சொல்கிற? ஆமாம், நானும் கால் பண்ணிகிட்டே இருக்கேன், எடுக்க மாட்டேறான். நீ ஃபஸ்ட்டு கால் பண்ணியா?
ஏய் கால் பண்ணடி, ரீச்சே ஆகலடி அவளுக்கு. ரீச் ஆகலையா? ஏன் ரீச் ஆகல? அதுதான் எனக்கே தெரியல, என்னன்னே புரியல. நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவளுக்கு ஃபோன் ட்ரை பண்ணேன், அப்பவும் எடுக்கல, இப்பவும் எடுக்கல. எனக்கு ஒன்றும் புரியல. இன்னைக்கு தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நாள் போயிருக்கா. பயமா இருக்கு. அது மட்டும் இல்லை, உன் மாமாவுக்கு உண்மை வேற தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்ற? உண்மை தெரிஞ்சிருச்சா? எது குட்டி அவர் பொண்ணுண்ணா? நேற்று தான் தெரிஞ்சிச்சு. அதுலேருந்து அவருமே ஹாஸ்பிட்டல் பக்கமே வரல. எனக்கும் ஒன்றுமே புரியல. நானும் காலையிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் இருக்கேன். அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வரல. அக்கா நீ தேவையில்லாத வேலையை பார்த்துட்டக்கா. என்ன நான் அன்னைக்கு உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அன்னைக்கு எனக்கு விவரம் தெரியல தான், நான் ஒத்துக்கிறேன். பட் அது தப்புன்னு எனக்கு தெரியும்க்கா. ஆனால் இப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தை நீ கொடுத்துட்டேன். மாமா இப்போ என்ன நினச்சிட்டு இருக்காருன்னு வேற தெரியல. நான் அந்த இடத்துக்கிட்ட மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நீ நினைக்காதக்கா. பாவம்க்கா அவரும். அவருக்கு எவ்வளோ பெரிய தண்டனை நீ கொடுத்துருக்க தெரியுமா? அன்னைக்கு எனக்கு மெச்சூரிட்டி இல்லை, பட் இன்னைக்கு எனக்கு மெச்சூரிட்டி இருக்கு. அதனால நான் அப்படி பேசுகிறேன். என்ன ஒரு தகப்பன் எவ்வளோ பெரிய கெட்டவனாக இருந்தாலும், எவ்வளோ கேடு கெட்டவனாக இருந்தாலும், தான் ஒரு தாய் சொல்லி தான் தான் குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ அவ்வளோ பெரிய பொக்கிஷத்தவே மறைச்சிட்டக்கா. அதை விடு ஷர்மி, இப்போ சஹானா ஃபோன் எடுக்க மாட்றான். எனக்கு அதான் பயமா இருக்கு. ஸ்கூல் போனவள ஆளை காணும், இவர் ஹாஸ்பிட்டலுக்கே வரல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. மாமா பிடிக்கலன்னு சொல்கிறேன், இப்போ எதுக்கு அவருக்காக நீ வருத்தப்படுற? அடியே பாசமும் இல்லை, ஒரு வருத்தமும் கிடையாது. என்ன இவன் இந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் நேற்றே ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டான். இந்த உண்மை அதுவும் இப்போ தெரிஞ்சதுனால, ஐ மீன் தப்பான டைமில் தெரிஞ்சதுனால இன்னமும் ரொம்ப அவன் வெக்ஸ் ஆயிட்டான். எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. உனக்கு தான் ஒரு முக்கியமே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேலக்கா. அவர் வேணாங்கிற முடிவுக்கு நீ வந்துட்ட. வேணான்னு சொல்லி தானே 15 வருஷமா சகானா அவர்கிட்ட இருந்து பிரிச்சு தனியாக ஃபாரின்ல போய் வளர்த்த. இப்போ ஏன் நீ அவருக்காக ஃபீல் பண்ற? ஏய் உன் வயசுக்கு தகுந்தாப்புல பேச. என்ன உனக்கு என்னடி தெரியும்? நானும் என் பொண்ணை கண்ணாட பாத்திரத்துல இருக்கு, நீ வேற. அப்பா தூக்கமா வருதுப்பா, தூக்கமா வருதுப்பா, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா. அப்பா ஏப்பா குட்டியை விட்டு போன? உனக்கு குட்டி மேல பாசம் இல்லையாப்பா? குட்டி ஒன்னு நினைச்சு டெய்லி அழுகுறாப்பா. குட்டி உனக்கு எவ்வளவு பிடிக்கும்பா சொல்லு. ஆனா ஏப்பா விட்டுட்டு போன? சீக்கிரம் வந்துருப்பா குட்டி கிட்ட. நீ எங்க இருக்கன்னு சத்தியன் அப்பா கண்டுபிடிச்சிட்டாராம். நீ சத்தியன் அப்பா கிட்ட வந்துரு, அவர் வந்து உன்னை என்கிட்ட கொடுத்துருவாருப்பா. நீ வந்துருப்பா. தங்கமே, அப்பாவும் பக்கத்துல தாண்டா இருக்க. இந்த அளவுக்கு நீ தூக்கத்துல புலம்புற அளவுக்கு அவன் உனக்கு எவ்வளவு பெரிய வலியை கொடுத்துட்டா. உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாலே. இனி எந்த ஜென்மத்திலையும் உன்னை நான் அவளுக்கு கொடுக்க மாட்டேன். நீ என் பொக்கிஷன்டா. அப்ப நீ வேணான்னு நினைக்கல, ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் நீதான் உலகம் நினைச்ச. உன் அம்மா ஏமாத்திட்டாலே. என் வயிறும் நீ எந்த சூழ்நிலையிலையும் உன்னை அப்பா விட மாட்டேன். என் தங்கம் விட்டுடா. முன்னும் ஒரு சொந்தம் வந்து மழையானதே. மழை நின்று போனால் என்ன, மரம் தூருதே. வயதால் வளர்ந்தும் இவன் பிள்ளையே, பிள்ளை போல் இருந்தும் இவள் அன்னையே. சேர்ந்து இங்கே மௌனத்தில் பேசுதே. ஒரு நொடி போதும் போதும் என்றே ஓர் குரல் கேட்குதே. விழியோர மீறம் வந்து குடை கேட்குதே. ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு. பூமியை புதிதானது இவள் மழலையின் மொழி கேட்டு. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை பல்லாவரம் அருகில் 15 வயது சிறுமியை காரில் வந்து மர்ம நபர்கள் கடத்தி சென்றுள்ளதாக தகவல் பெறப்பட்டுள்ளது. இது அப்பகுதி மக்களை மிக சோகத்திற்கு ஆளாக்கியது. மேலும் சிறுமியின் பெற்றோர்களுக்கு என்னடி அது தெரியலக்கா, நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன், அப்படியே போனை கொண்டு வந்தேன், போன் ஆன் ஆயிடுச்சு. சகான போன் எடுக்க மாட்டாடி, எனக்கு பயமா இருக்குடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அக்கா பயப்படாத இரு, இது நியூஸ் தான். நீ எதுக்கு இத பத்தி பயந்துட்டு இருக்க? இல்ல சகானா போனே எடுக்க மாட்டறா, எனக்கு பயமா இருக்கு. சகானா குட்டி. அந்த 15 வயது சிறுமி பள்ளி சீருடையில் கடத்தி சென்றுள்ளதாக